இப்போ மணி 7 ஆச்சு. சரி. வெற்றிகரமா பிளாக் தண்டரை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். சரி. என் சின்ன பிள்ளை கேட்க மாட்டேன்னுச்சு. சின்ன பிள்ளை நீதான். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம அப்புறம் ஊட்டி பார்க்கலாம் எப்படிப்பா அப்படின்ட்டா. சரி, அவ ஆசைப்பட்டா. நேத்து வர காலில் விழுந்து அழுதா. நம்பாதீங்க. அதனால இப்ப நாங்க எங்க குன்னூர் போறோம். குன்னூர்ல நைட் ஸ்டே. ஆமா, பாத்தீங்களா குன்னூர் நோக்கி மலையெல்லாம் தெரியுதா? தூரி பாலம். எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? மாதிரி டிராவல்ல யானை, புலி, சிங்கம், சிறுத்தை. இப்போதைக்கு யானை புலியே பார்க்கணும் நேர்ல. அதுவும் ஒரு ரைடு போசனா ரைடுக்கு வர மாட்டேங்கிறாங்க இவங்க. இப்படி யானைன்னு போனாங்க, அப்புறம் வா யானை வா என்னை தொட்டு வா அப்படின்னு. புலி வந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு நான் வந்து அப்படியே தலையை தடை விட்டு என் மடியில படுக்க வச்சிருவேன் நான். ஐயோ அப்பா, நீங்க அதுதான் என்னோட ஆசை. நீங்க தடவுறதுக்குள்ள அது உங்களை கவிட்டு போயிடும். கவுமா? நாங்க வந்து புலியே வந்து கரைச்சி குடிச்சிருவாங்க. நாங்க வந்து எங்க பரம்பரை வந்து இப்பெல்லாம் இப்படி நாய் வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, நாங்க வந்து புலியை தான் வந்து எங்க வீட்டுக்கே காவலுக்கு வளர்ப்போம். அப்படிப்பட்ட பரம்பரை நாங்க. தெரியுமா உனக்கு? அதனால அந்த புலிக்கு தெரியும் யாரை கடிக்கணும் யாரை கடிக்கூடாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். குன்னூர்ல போய் பார்ப்போம். ஏன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கு, பின்னாடி இருக்கு. அவளை காமி கொஞ்சம். ஜோன் ஜோன் இருக்கு, அப்புறம் காமி. பெரிய பொண்ணு ஜோன் எல்லாம் டயர்டா இருக்காங்க. ஏன்னு கேட்டா பிளாக் தண்டர்ல ஓவரா கேம் ஓவரா காலையில 10 மணிக்கு உள்ள போனோம். 6:30க்கு தான் வெளியே வந்திருக்கோம். அதனால அப்பா வாங்க அதுக்கு போலாம். அப்பா வாங்க இதுக்கு போலாம், சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு இதுக்கு வரல. அப்பா ஜாலியா இருந்துச்சுப்பா அப்படின்னா. கடைசியில எப்பா கால் வலிக்குப்பா, இடுப்பு வலிக்குப்பா, அதை போய் எடுத்துட்டு வேணா. கிளவி நாங்க எப்ப குன்னூருக்கு வந்துட்டோம். சோ நாங்க வந்து 7:30 மணிக்கு தான் டீ பிரேக் எடுத்தோம். காஃபி பிரேக். சோ காஃபி பிரேக் வேற வந்து எங்க காஃபி ஹவுஸ் குன்னூர்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க வந்து முறுக்கு வாங்கி ஸ்பெஷல் முறுக்கு வாங்கி காப்பில போட்டு பேக்கரியில காப்பில போட்டு காஃபில போட்டு சாப்பிடுறதுக்காக முறுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான வர்க்கி, ஊட்டி வர்க்கி. அதுவும் பப்பு ஊட்டி எப்படியே காப்பாற்றி மேலே கொண்டு வந்துட்டோம். குட் மார்னிங். எங்கடி தங்கியிருக்கேன்? நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இதுதான். நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்னா ராமச்சந்திரா விவேக் சாரி ஹோட்டல் விவேக் ஸ்வீட் ரூமில். ரூம் பிரமாதமாக இருக்குது. ரூம் போய் நான் காமிக்க. இதுதான் வெளியே அவுட்டோரு. இதுக்கு பேர் என்ன பேருடி? அவுட்டோர் சிட்டிங்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே செமையாக இருக்குது. மார்னிங் வந்து சாப்பிட விட்டமின் டி கூட எடுத்துக்கலாம். நம்ம இங்கே உட்காந்து லைட்டான ஹல்கா வெயில் தானே வருது. எஸ், இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குன்னு காமிச்சு. என் பிள்ளைங்க கூட ரூமில் தூக்கிட்டு கிடக்கு. என்ன எண்ணிக்க மாட்டேங்குது. நேற்று பிளாக் தண்டரில் விளாண்டுட்டு ஒரே டயர்டாகி போச்சு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ரெண்டும் ரெடி ஆகி இப்போ லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். காலையில் சுட சுட இட்லி இருக்குது, கிச்சடி, கேசரி, பரோட்டா. காலையில் டிஃபன் இட்லி, கிச்சடி, எக், கேசரி, தோசை ஆகிட்டுருக்கு. அதுவும் இடம் ஒரு அருமையான இடம். ஏசுந்தா சூப்பராக. எனக்கு வெளியே போய் உட்காந்து சாப்பிடணும். என்ன சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வந்துடுறோம். அது என்ன ஜூஸ்ன்னு எனக்கே தெரியல. ஒரு இதில் ஊற்றிச்சுனாங்க. சும்மா கடிச்சிச்சுன்னா என்னத்தையும் வந்து குடிச்சிருவீங்களா நீங்கள்? அங்கே வந்தால் சொல்லுவீங்களா? இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர். ஆமாம், அவர் உங்களே பிடுங்காமல் இருந்தாருந்தா சரிதான். போங்க. அவருக்கு ஜூஸ் வேணுமான்னு கேரு. ஓடிடுவீங்களா? வாழ்க்கையில் இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்துருக்கே. இப்படி உட்காந்து போயிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நீ பார்த்துருக்கியா? அட்மாஸ்பியரு எப்படி இடத்துக்கு உனக்கு கூட்டு வந்திருக்கும் பாரு. இதெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணனால தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். புரிஞ்சா? பப்பாளி ஜூஸா? பப்பாளி ஜூஸா?
அதுக்குள்ளே தான் ஏதோ இலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து ஸ்டைல் எப்படி பண்ணுவாங்க அதை வந்து மின்ட்டு அதான் எப்படி இருக்கு? காஃபி கொண்டு வரீங்க நீங்கள் என்ன அடி வாங்குறீங்களா? உனக்கு காப்பி தான் வேணுமா? ஆமாம் அப்போ தான் கரெக்டாக இருக்குமா? ஆமாம் சாப்பாடு டிஃபன் பப்பாளி சாப்பிட்டு ஜூஸை நீங்களே குடிங்க. ம் எனக்கு காஃபி கொண்டாங்க. எப்படி நல்லா தூங்கி முடிச்சியா? மணி எவ்வளோ? நல்ல தூக்கம். ம் ஆனால் எனக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சிருந்தா ஒவ்வொருத்தராக லைனாக எழுந்திரிச்சிருக்கணும். நான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். 3 பேரும் மட்டும் எழுந்திரிச்சு வெளியே வா வெளியே வா வெளியே வா நாங்களும் போகணும் 3 பேர் இருக்கோம் அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் தான் ஒவ்வொரு ஆளாக போச்சேன்ல. 3 பேரும் ஒட்டுக்காக எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் வெளியே வா 3 பேர் இருக்கோம் 10 மணிக்கு முடிஞ்சிடும்னா நான் எப்படி பறந்தா வர முடியும்? நல்லா தூங்கி போட்டு என்ன வந்து சொல்கிறாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? சட்னி வேண்டாம் உனக்கு? எப்படி செம்மையா இருக்கா? என்னது ஃபோட்டோ எடுக்க நான் தான் பாபி கேர்ள். இதான் நீங்கள் துவங்கியிருக்க ரூம்பா? எஸ். வாங்க. ரூம் 416. 416 நான் 411 சொன்னேன். பப்பூட்டி இந்த கண்ணாடி முன்னாடி நின்று டைம் முடிய மாட்டேங்குது. அருமையாக இருக்கு. இது இது வந்து கபோர்டு எஸ் துணி வைக்கிறது. எஸ். ஆனால் நாங்கள் வந்து பெட்டியில் தான் சரி. கபோர்டே கொடுத்தோம். நைட்டு படுத்து தூங்கி அருமையான ஒரு பெட்டு. எம்மா மேட்ரஸ். அப்புறம் வந்து இன்டெக்ஸ் டிவி. வேற வந்து என்னங்க இந்த ஓரமாக படுக்க போட்டாங்க. உங்களுக்கு ஒரு பெட் கொடுத்துருக்கோம்ல. பெட்டு தானே? நீங்கள் மட்டும் நல்லா மெத்து பெரிய பெட்டு. ஓ இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. காப்பி நேற்று காப்பி போடுறேன்னு சொல்லி பப்பு ஊட்டி காஃபி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சா? சீனி காப்பி தூள் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு அருமையான ஒரு வியூ ஒன்று இருக்குது. குரங்குச்சா? அது குரங்கு எல்லா இடத்துலையும் சுத்தா இருக்கு. இங்க வந்து உட்காந்துச்சு. இங்க வந்து உட்காந்துச்சு. பாத்ரூம் துண்டு கண்டு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. சோப்பு கொடுத்துட்றாங்க, க்ரீம் கொடுத்துட்றாங்க, சுடுதண்ணி வந்துடுது. அருமையான ஒரு இடம். சொல்லு. இட்லி சாம்பார் தோசை சட்னி பிரெட் ஜாம் பைனாப்பிள். அதில் ஒரு பிரெட் அங்கே பிளேட்டு பிரெட் எல்லாமே இருக்குது. பண்ணி எடுத்துருவோம். பண்ணி எடுத்துருவா. பண்ணி நல்லா தூணிங்களா? என்ன 2 பேரும் அழகாக இருக்கீங்க. எப்படி? நேச்சுரல் பியூட்டியா? அப்படியா? இப்போ நான் வந்து காஃபி போட்டிருக்கேன். நேற்று வந்து ரூமில் போட்ட காஃபி வந்து தண்ணி மாதிரி இருந்தனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல காஃபி. இந்த மிஷின் இருக்குது, அதனால் மிஷின்லேயே காஃபி மிஷினில் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 காஃபி போட்டிருக்கோம். நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி. யார் பூனை சிட்டி? ஏன் பூனை? பூனை பேர் எழுதிச்சிருக்காங்க சிருஷ்டி பூனைன்னு. நாங்கள் 2 பேரும் தான் மேட்சிங்காக இருக்கும். அவள் கஷ்டமாக. நானும் ஒயிட் கலர் தான். நான் ஃபுல் ஒயிட். இங்கே பேண்ட் ஒயிட் இருக்கு. ஆமா ஃபுல் ஒயிட். அப்போ அவளுக்கு அப்போ பாஸ் கோல்டன் இருக்கு. அப்போ சிஸ்டிக்கு தான் சொந்தம். அவளுக்கு தான் கோல்டன் ஒயிட். அவளுக்கு தான் கோல்டன் இருக்கு. சிஸ்டிக்கு தான் சொந்தம். நான் தீர்ப்பு வழங்கிட்டேன். சாப்பிட்டீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நல்லா தூங்குனீங்களா? சுத்த போலாமா? வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம். பப்புடா சொல்றா. கேளு. காலையில இருந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. அவளுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுமாமா. அப்படி இல்ல மேடம் சொன்னேன். அவளுக்கு இந்த மலை பிரதேசனாலே அவளுக்கு ஆகாது. அவளுக்கு கிறுகிறுன்னு வரும், கிறுகிறு எனக்கு லைட் வாந்தி வரும், மயக்கம் வரும், வருது. எல்லாமே வரும். வீட்டுக்கு போலாம். ஏன் சிஸ்டி சும்மா வீட்டுக்குன்னா எங்க அம்மா போய் பிசினஸ் விளையாடலாம் வேணும்னா பிசினஸ் விளையாடணும். வீட்ல போய் பிசினஸ் அந்த பிசினஸ் கேட்டு வந்து கொண்டு பேசாம அப்பயே அது வீட்ல இருந்து இந்த மாதிரி வீட்ல இருந்தா இப்போ இங்க இவ்வளவு வெயில் அடிக்க ஏதாவது வெயில் தெரியுதா பத்தியா? அப்படியே குளு குளுன்னு இருக்கு. அப்பா பாருங்க படுக்க வச்சிட்டோம். சித்தப்பா வீட்டுக்கு போலாம். எப்படி எல்லாம் தரமா சித்தப்பா
இன்னைக்கு எத்தனை மணிக்கு கீழே இறங்குவோம்? மியாவ் மியாவ் குட்டி இங்க வா. அந்த திருநெல்வேலி பொண்ணு எங்கப்பா? இதோ நானு நீ எங்க நீ என்ன பண்ண கூடாது. நம்மள பண்ணுங்க. சிஸ்டர் குட்டி கொஞ்சம் பொறுமையாக இருப்பே சிஸ்டர் குட்டி. ஒரு பொறுமையே கிடையாது. சாக்லேட்டை ஃபுல்லாக நக்கியே தின்னுட்டீங்க. நாங்கள் இந்த ஐஸ்கிரீமில் சாக்லேட் இவோ சைடில் அதுல ஒன்று இருக்குல்ல, அதுவே நான் நீ தானே அதை ஆர்டர் பண்ண? இந்த ஒருத்திங்க சும்மா உட்காந்துருக்கேன். ஏன் சும்மா உட்காந்துருக்கேன்? உனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து கால் இவ ஒருத்தி ஒரு நாள் பிளாக் தண்டரை சுற்றிட்டு கால் வலிக்குதுன்ட்டு. இப்போ நாங்கள் திருநூர்லேருந்து இறங்கினோடனே ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக பஞ்சர் ஆகி போச்சு. அது பாப்புக்குட்டி. ஏன்னா அவள் தான் இப்போ நல்ல வாந்தி எடுத்து முடிச்சுட்டு இப்போ உட்காந்து பூமராங்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா. கொழுப்பு தானே உனக்கெல்லாம். வாமிட் எடுத்து வந்தேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் உடனே. எவ்வளவுதான் ஐஸ்கிரீம் கொஞ்சம், ப்ரௌனி கொஞ்சம், நட்ஸ் கொஞ்சம் அப்படியே எடுத்து. அப்போ அந்த ஐஸ்கிரீமே இல்லைப்பா, ப்ரௌனி மட்டும் தான் போய் எடுத்துட்டு இருக்கா. சரி வேலை பண்ண. சரி இப்போதான் ராஜ் ஒரு குடம் நிறைய வாந்தி எடுத்துட்டு வந்தான். ராஜ் குடக்குன்னு இப்போதான் ராஜ் வாந்தி எடுத்துட்டு வந்தான். வீட்டு போற ஜாலியா என்ன எவ்வளோ தடவை இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எனக்கு வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா இருக்குல்ல, ம் குடிக்குதா? ம் எப்போ வேண்டான்னு சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம். நான் வரைய வச்சதா? அம்மா எனக்கு கொடுக்கவே மாட்டாம்மா அவ. அந்த அக்கா அது அவ்வளோ பெரிய வாய் எடுத்தாங்க தெரியுமா? இது எவ்வளோ பெரிய வாய் எடுத்தாங்க தெரியுமா? அதாவது வாந்தி எடுத்து வயிறு காலி பண்ணிருக்கா, அதை வந்து ஃபுல் பண்ணுறான். கரெக்ட். உங்க வயிற்றுக்குள்ள இன்னும் அந்த சிக்கன் எல்லாம் அது ஆல்ரெடி நான் வெஜ் தான் சாப்பிட்டேன். வேகாம நான் உன்ன மாதிரி மாடு கிடையாது, வேகாம சாப்பிட்றது. நேற்று காலையில் எங்கே தொடங்கினோமோ அதே இடத்துல எண்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம். அதே அபூர்வா. அவ்வளோதான், எங்கள் ட்ரிப்பு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. முடிவடைகிறது. அப்படி தானே? இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு படுத்துவோம். திரும்ப இன்னொரு ட்ரிப்பு வேறு வரும். ஜாலி வரேன் மயமாக ஃபுல்லு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். சுற்றியும் நேற்று காலையில் நம்ம இங்கே தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம இங்கே முடிக்கிறோம். தட்டை மட்டும் விடு. ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சா? தட்டை மட்டும் விடு. எதுக்கு அதில் சாக்லேட் இருக்கோ? இருக்கும். பாய் சொல்லுங்க எல்லாரும். நம்ம கேபிஎஸ் ஃபேமிலிக்கு அடுத்து எங்கே கிறிஸ்மஸ் போகிறோம்? சொல்ல மாட்டோம். அடுத்து இன்னொரு ட்ரிப்புக்கு போகிறோம். அதுக்கும் vlog வரும். ஸோ ஸ்டே டியூன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏங்க கொஞ்சம் கொடுங்க. சூப்பராக இருக்குது, கிரன்ச்சியாக இருக்குது. இந்த ட்ரிப்பு சந்தோஷமா? ஓகேவா? போதுமா? ஓகே, பாய் பாய். Yeah,